ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, நீங்கள் ஏற்கனவே இந்த இடம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஒரு நீர்வீழ்ச்சிக்கு நான் ஏற்கனவே குணாகுகைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டுப்பேன் பாருங்கள், அதே இடத்துக்கு தான். ஆனால் இப்போ நம்ம வந்து அங்கேயே போகல, அதுக்கு மேலே போகிறோம். மேலே வந்து நிறைய குகையெல்லாம் இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளாரெலாம் நாங்கள் போகலை, பயந்துட்டு வந்துட்டோம். தண்ணி எங்கேருந்து வருதுங்கிறத அந்த வெளியிலேருந்து மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். பட் இப்போ உள்ள வரைக்கும் போகலாம். ஏன்னா இந்த டைம் வந்து வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. மழை வந்து இப்போ நின்றுச்சு, அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. சரி, அப்போ கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் சாப்பாடெலாம். ஆனால் போன தடவை போகும்போது நாங்கள் வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, சாப்பாடெலாம் கட்டி வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து ஒன்று ஒன்று செஞ்சு கொண்டுட்டு போனோம். நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி நாங்கள் செஞ்சுட்டு போனோம். இன்னொரு ஃபேமிலி வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து சப்பாத்தியும், இன்னொரு ஃபேமிலி சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் கொண்டு வந்திருந்தாங்க. இது தாங்க நான் நல்லா கிளியராக அதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே இந்த நீர்வீழ்ச்சியில் தாங்க முதல்ல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த கிரனோபிள் நகரத்துக்கு எடுத்துருந்துருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போலாம் வாட்டரில் வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வாட்டருடைய சத்துலாம் கம்மியாயிரும், ஸோ அது வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எப்போயுமே நல்ல விஷயங்கள் வரும்போது சில எதிர்ப்புகள் வரத்தானே செய்யும். அதே மாதிரி இங்கேயே செஞ்சுருந்துருக்காங்க. பட் அதையும் மீறி இப்போவும் இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி இங்கே தான் ஃபஸ்ட்டு எடுத்த இடம். இந்த சின்ன லெவலில் ஏன்னா இது வாட்டர் லெவலில் வந்து சின்னது தானே, அதனால் சின்ன லெவலில் ஒரு சின்னதாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இடமும் இங்கே தான் இருக்குது. பாருங்கள், போன தடவை நான் இந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ தண்ணி வந்துருந்துச்சு பாருங்கள், நீங்களே பாருங்கள். அவ்வளோ தண்ணி போயிட்டு இருந்துச்சு. பட் அப்போதைக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கலங்களாக தெரிஞ்சது. இப்போ ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ ஒரு கிளியராக இருக்குது. ஆனால் இப்போ வந்து எல்லா மரமுமே அப்படியே இலைகள்லாம் பூக்கள் பூக்கிறதோட இலைகள் எல்லாம் ஒரே மாதிரி பூத்து குலுங்குது பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதை தான் நீர்வீழ்ச்சி நாங்கள் நினச்சிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால அந்த இடம் தான் இது. எவ்வளோ தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் போன அந்த வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயும் போய் பாருங்கள். அதில் தண்ணி ரொம்ப கலங்களாக இருக்கும், பட் நிறைய தண்ணி வந்தது. பட் இதில் தண்ணி கம்மியாக வருது, அப்படியே இங்கெல்லாம் தர தட்டிடுச்சு. அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. சரின்னு இப்படியே பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு மேலே தானே நம்ம போய் பார்க்க வேண்டிய குகை இருக்குது, அதனால் மேலே போவோம்னு சொல்லிட்டு நடக்கணும் அப்படின்ட்டு நடந்து போயாச்சு. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? பாருங்கள், லாஸ்ட் டைம் நான் இங்கெல்லாம் தண்ணி வந்தது, நான் கீழே இறங்கி போகவே இல்லை. இங்கேருந்து தான் நான் வந்து உங்களுக்கு லைவ் வந்து நிறைய ஷார்ட்ஸ், இந்த இடத்துல இருந்து தான் நான் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு போட்டு விட்டுருப்பேன். பட் இங்கே தண்ணி வாட்டர் லெவல் ரொம்ப, இந்த குகை பார்த்திங்களா, போன தடவைக்கு நான் கொடுத்த இந்த குகை தான் வந்து தம்ப்ளைனாகவே வச்சுருந்தேன். நாங்கள் இங்கே தான் இப்போ உட்காந்து சாப்பிட போகிறோம். தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாருமா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சாப்பாடு கொண்டு வந்திருந்தது எல்லாம். இது ரொம்ப தூரம் நாங்கள் மேலே நடந்து வந்துட்டோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக காமிச்சிட்டேன். போன தடவை நான் நடந்ததெல்லாம் காமிச்சேன், இப்போ நடந்ததெல்லாம் காமிக்காமல் வெறும் அந்தந்த ஸ்பாட்டை மட்டும் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது, அப்படி நீரோட தண்ணியோட சவுண்டோடையே பாருங்கள். இங்கேருந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கெல்லாம் தண்ணி லாஸ்ட் டைம் வந்து இங்கெல்லாம் அவ்வளோ தண்ணி வந்தது. நான் கீழே இறங்கவே, பிள்ளைங்க என்னை இறங்கவே விடலை, பையன் எல்லாருமே இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த டைமில் அப்படியே உட்காந்து எல்லாருமே இறங்கிட்டோம். இந்த குகைக்குள்ளார தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். இப்போ பசங்க இந்த வாட்டர் கன் எடுத்து வந்துருந்தாங்க. அந்த என் பேரனும் அந்த இன்னொரு ஃபேமிலியில் அந்த பையனும் சேர்ந்து இந்த தண்ணி பிடிச்சிட்டு வாட்டர் கன் வச்சு சுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க பிள்ளைங்க. இங்கேருந்தே நிறைய ஷார்ட்ஸ் விளாக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு எல்லோரும் சாப்பாடு கொண்டு வந்திருந்தது சரின்ட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு எல்லோரும் கொண்டு வந்தது அப்படியே கூட்டாசோறு மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஜாலியாக அங்கே சாப்பிட ரொம்ப என்னமோ அன்னைக்கு தான் பிரியாணி நல்லா இருந்தது மாதிரி இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எல்லோருடைய சாப்பாடுமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு சரி தண்ணியெலாம் குடிச்சிட்டு இங்கே வந்து இது உள்ளே அப்படி இப்போ வந்து கால்லாம் நனைச்சிட்டாங்க. எனக்கு தான் கையை வச்சு கை கழுவுனதே அவ்வளோ ஜில்லு இருந்துச்சு, அவ்வளோ ஐஸ் வாட்ரு. நான் கையை மட்டும்தான் நினச்சிக்கிட்டேன், மற்றபடி பிள்ளைங்க எல்லாருமே வந்து காலை வச்சு நல்லா விளாண்டாங்க. இங்கிட்டு போயிட்டு வந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை இது தாங்க நான் சொன்ன அந்த குகை. எப்படி இதுக்குள்ளார இதிலேருந்து தான் தண்ணி வடிஞ்சு அங்கே நீர்வீழ்ச்சியாக போகுது.
போன தடவை காமிச்சிருப்பேன். இதுக்குள்ளார நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய தண்ணி வந்துட்டு தான் அதனால் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த தடவை வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலும் போயே தீரணும், போய் பார்த்தே தீரணும்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளுக்குள்ளார இப்படி தான் இருந்தது. போக போக ரொம்ப இருட்டாக இருக்கும். அப்படின்னா எல்லாருமே செல்லில் உள்ள டார்ச் எடுத்து அடிச்சுக்கிட்டாச்சு. ஒவ்வொருத்தவங்களாம் போக ஆரம்பித்தாச்சு. போய்கிட்டு இருந்தான். அப்போ இந்த தம்பியை கையை கொடுத்து வாங்கம்மான்னு சொல்லி அப்படி மெதுவாக கூட்டிகிட்டு போனாங்க. கீழே அப்படி போனோம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கா, தண்ணி ஊற்றுதா. இந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய மேலே வந்து ரூஃபில் வந்து ஒரு பெரிய பள்ளங்க. அது இன்னொரு சைட்லேருந்து இந்த பக்கம் குதிச்சே வரலாம் போல். அந்த மாதிரி மேலே அதில் வந்து பெரிய காங்கிரீட் கம்பி போட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அப்படியே காங்கிரீட் கம்பி போட்டு அந்த இடத்த வந்து மூடி வச்சுருந்தாங்க, மேலே உள்ள அந்த ரூஃபை. சரிண்ணா அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கீழே இறங்கினோம். அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே கீழே இறங்கினோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீ நான் சொல்லவே வேணாம், நீங்களே பார்த்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதுக்கு அங்கிட்டு தான் லாஸ்ட் டைம் வரைக்கும் வந்துருந்தோம். இப்போ அதுக்கு மேலே ஏறி இப்போ இது உள்ளே போய் எப்படி தண்ணி எங்கேருந்து வருது, அந்த பாறை இடுக்குள்ளே இருந்து எப்படி வருதுங்கிறத நான் இந்த தடவை போயிட்டோம். அங்கே போயிட்டோம். பாருங்கள் எப்படி ஊற்றுதுன்னு பாருங்கள். நீர்வீழ்ச்சி உருவாகிற இடம் இன்னும் தூரம் இருக்குது. பட் இந்த மலைக்குள்ளார வந்து எப்படி விழுகுதுங்கிறத நாங்கள் வந்து போய் இந்த தடவை பார்த்தாச்சு. உங்களுக்காண்டி பாருங்கள் எப்படி இருக்கு. எல்லாம் அம்மா பார்த்துன்னு சொல்கிறாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுல தான் இருந்தேன். எல்லாம் அம்மா பார்த்து கீழே பார்த்து வாங்கம்மா, ஒரே இருட்டாக இருக்குன்னு பசங்க ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் விடலை. அப்படியே இத்தினூண்டு இடம், ஒரு ஆள் தான் போக முடியும். அந்த இதுக்குள்ளாரே இருந்து இந்த பக்கம் தடுப்பு சுவர், அதில் அந்த மணிக்கு அப்படியே எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது மாதிரி இருந்துச்சு. பெரிய என்னமோ சாதனையே படைச்சது மாதிரி இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு தான் பார்த்தாச்சு. இல்லை அப்படியே சரியான இருட்டு, ஒன்றுமே தெரியல. கண் பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல டார்ச் சரியாக எங்களுக்கு ஒர்க் ஆகலை. பாருங்கள் எப்படி தண்ணி வருதுன்னு. அப்படி ஒரு இருட்டு. இப்படி தான் இருந்தது குகை இப்படி தான் இருந்தது. எந்த சன்லைட் எதுவுமே. பாருங்கள், இதுதான் இதில் தான் ஊற்றுறது. எப்படி இருக்கு. சரியாக கரெக்டாக இங்கேருந்து தான் வந்து விழுகுது தண்ணி. இந்த இடுக்குக்குள்ளாருந்து வந்து விழுகுது. பாறை இடுக்குலேருந்து விழுகிற தண்ணி தான் அப்படியே அருவியாக அப்படியே மாறுது. எவ்வளோ இத்தினோண்டு தண்ணியாக ஒரு இடத்துலேருந்து வர்ற தண்ணி எவ்வளோ எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். அந்த உயரத்துக்கு தகுந்தது மாதிரி அதனுடைய இதை மாற்றிக்குது. ஆமாம், அப்படியே பார்த்துட்டு ஒரே இருட்டுங்க, ஒன்றுமே சொல்லவே முடியல. அப்படியே பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டோம். சரியான இருட்டு. ஒருத்தர் தான் நடக்க முடியும். ஒருத்தர் இப்படி தான் இருந்துச்சு. அதில் அப்படியே மெதுவாக நடந்து அப்படியே வந்தாச்சு. ஒவ்வொருத்தராக தான் நடந்தோம். பாருங்கள், இதுதான் இந்த இதுக்குள்ளார தான் நடக்கணும். அதிலே விடாமல் உங்களுக்காண்டி இந்த வீடியோ எடுத்துட்டேன் பாருங்கள். இதுதான் வெளியில் உள்ள இடம். வெளியில் நமக்கு தெரியும். அங்கிட்டு தண்ணி வந்து இப்படி விழுந்து அங்கிட்டு வெளியில் போகுது. போன தடவை நம்ம அந்த வெளியில் இருந்ததை மட்டும்தான் பார்த்தோம். இப்போ உள்ளுக்குள்ளாரே பார்த்தா எப்படி பாருங்கள், எப்படி விழுதுன்னு பாருங்கள். இது அப்படியே விழுந்து தான் நம்மளுக்கு வெளியில் ஓடியாருது. அவ்வளோ தண்ணி. லாஸ்ட் டைம் சரியான தண்ணியாக இருந்துச்சு. இந்த டைம் கூட அவ்வளோவா. இங்கே பாருங்கள், இதில் வந்து இதோட நரித்தடமா இது என்னென்னு தெரியல, புளித்தடமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பயமுறுத்திட்டு வந்துட்டாங்க. நாய்க்காலா புளிக்காலான்னு தெரியல. இது வந்து வெளியில் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த தண்ணி ஃபுல்லாக இப்படி இதிலேருந்து அப்படி லாஸ்ட் டைம் இதிலேருந்து தான் பட்டோம். அதுக்கு மேலே நாங்கள் போயிட்டு உள்ளே இறங்கலை. இந்த இடத்துல தான் இருக்குது, இங்கேருந்தால் உருவாகுதுன்னு சொன்னாங்க. அங்கே மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். பட் இந்த தடவை உள்ளே போயாச்சு. என்னன்னாலும் சரின்னு உள்ளே போயாச்சு. பார்க்க அழகாக இருந்ததுங்க. ஆமாம் இல்லையா? எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்டில் இப்படி சொல்லுங்களேன். எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தானே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து நான்
போன இடமே இருந்தாலும் நம்மளை வந்து நம்ம வந்து ஹைக்கிங் பண்ணி மலை ஏறி போய் இந்த தண்ணியை பார்த்துட்டு வர்றதே ஒரு தனி சுகந்தாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த இயற்கையாக நம்ம வந்து வாழ்கிறது அது ஒரு அழகு தான். அதுதான் நமக்கு நிறைய ஒரு இது பெரிய சாதனையை படைச்சது மாதிரி இருந்தது உள்ளே போய் பார்த்தது. ஆமாம், இனி நெக்ஸ்ட் டைம் வந்து இதே இதில் நான் இதுக்கு மேலே எங்கே இந்த அறிவு உருவாகுதுங்கிற இடத்துக்கு போகலான்ங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் எல்லோரும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எனக்கு உடம்புலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நல்லா ஹெல்த்தாக இருந்து நான் இவ்வளோ தூரம் எல்லாம் மேலே போய் நிறைய மலை ஏறி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து நான் உங்களுக்கு வந்து விளாக் போடணும், வீடியோஸ் போடணும். எல்லோரும் வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டுறவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூவாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. நான் பாருங்கள், இங்கே தான்